Hi friends, welcome to Sarnashi Bears Farm. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம full farm setup பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காக்டெயில் செட்டப் பத்தி தான் பார்க்க போறோம். காக்டெயில் எந்த மாதிரி கேஜ் கொடுத்திருக்கோம், எப்படி வந்து நான் ப்ரீடிங் செட்டப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காக்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 அடி நீளம் 1.5 அடி அகலம் இதில் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வேறு சைஸில் கொடுத்துருந்தோம். இப்போ வேறு மாதிரி நம்ம வந்து காக்டெயில் கேஜ் சைஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. காக்டெயிலோட 6 ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பாக்ஸ் எல்லாமே நம்ம கூண்டுக்கு பின்னாடி மாட்டுற மாதிரி இருக்குது. இது எதுக்கு இந்த மாதிரி கேஸ் செட்டப் நான் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக எவ்வளோ பேரும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 பேர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்காண்டியே நம்ம இந்த மாதிரி கேஸ் செட்டப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் செட்டப் பார்த்தீங்கன்னா ஆஃபரிங் செட்டப் தான். ஆஃபரிங்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே 6 இருக்குது. 3 சிக்கு 4 சிக்குன்னு இருக்குது. ஆஃபரிங் ஹேண்ட் பீடிங் 6 நிறைய அவைலபிள் இருக்குது. வேணுங்கிற கால் பண்ணுங்கள். காக்டெயிலே ஹேண்ட் பீட் 6 இருக்குது. வேணுங்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். எத்தனை சிக்கு வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கனில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் தான் ப்ரீட் பண்ணுறோம். அதுலேயே ஒரு சில பேரை கொஞ்சம் வந்து ரிசல்ட் அந்த அளவுக்கு மாதிரி மெயின்டைன் பண்ண முடியலங்க. ஃபுல்லாக ஃபார்மில் இருக்கும், நல்லா ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நான் ஃபார்மையும் பார்க்கணும், கடையும் பார்க்கணும். ஃபிஷ்ஷு வந்து கப்பீஸ் எக்கச்சக்கமாக ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கப்பீஸையும் பார்க்கணும். சன்கனூர் என்றைக்கு தான் முட்டை விடுன்னு சொல்லிட்டு நானும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது விடுற மாதிரி இல்லை. இது ஃபார்ம் டூர் மாதிரி தான். எல்லா பேரை பற்றி நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கனூரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 பேர் மட்டும் தான் வச்சுருக்கோம். 10 பேரில் ஒரு 6 பேருக்கு தான் பாக்ஸ் கட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 4 பேருக்கு நம்ம தான் நம்ம பாக்ஸ் கட்டணும். செட் ஆகிட்டு இருக்குது. ஃபிஞ்சஸ் ஆல்ரெடி நம்ம 150 பேர் 200 பேர் இருக்குங்க. அது ஓரளவுக்கு ப்ரீட் ஆகிக்கிட்டு இருக்குது. நல்லா போய்கிட்டு இருக்குது. அந்த புண்ணியத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. நான் அந்த ஓப்பன் பண்ணுற வீடியோ எடுக்கலை. நம்ம எல்லாமே நம்ம கவர் பண்ணுறது போல் நம்ம ஃப்ரீயாக விட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம வெளிச்சம் நல்லாவே வரும் ஃபார்மில் இருந்து. அப்படியே ஃபார்ம் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு தான் ஃபுல்லாக நம்ம சேல்ஸ் இருக்கிற ஸ்டாக்கு தான் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபிஞ்சஸ் இருக்குது, ஆஃப்ரிங்கன் இருக்குது, காக்டெயில்ஸ் இருக்குது, அல்பினா பீசர் இருக்குது, லூட்டினா பீசர் இருக்குது. சேல்ஸோட ப்ராடக்ட் ஃபுல்லாக நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக வச்சுருது. ப்ராடக்ட் சொல்கிறேன் பாருங்கள். பொருளை ஃபுல்லாக குறிய ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சுருது. இந்த பக்கம் தான் நம்மளுக்கு கேஜி வரப்போகுது. இன்னும் ஒரு 10 பேர் போடுற மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையே. கரெக்டான ஆளும் வேலை கிடைக்க மாட்டேங்க. நம்பிக்கையான ஆளும் வேலை கிடைக்க மாட்டேங்காங்க. நம்பிக்கையான வேலை தவிர இதை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் வேலை கிடைக்க மாட்டேங்காங்க. கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இல்லை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ராம்நாட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம ஃபார்முக்கு தேவைப்படுறாங்க. பார்ட் டைம் ஜாப்பாக இருந்தால் ஓகே தான். நம்ம ஃபார்மை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். அந்த அளவுக்கு தேவைப்படுது நம்மளுக்கு ஆள். ஓகேங்க, பாருங்கள் நம்ம செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதான் நான் காலையில் எழுந்திரிச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கடையை போய் திறக்கணும். மறுபடியும் கடையை 9 மணிக்கு அரைச்சிட்டு வந்து ஃபிஷ்ஷு எல்லாமே பார்க்கணும். ஃபிஷ்ஷுக்குனா நம்ம தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே வளர்க்குன்னு ஆசை இருக்குது. கரெக்டான இப்போ ஆள் கிடைக்கல. நானும் அப்பா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 நாள் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 24 கூண்டு சும்மா தான் கிடக்கு ஃபிஞ்சஸுக்கு. அதையும் பிரித்து போடணும். பிரித்து போடுறதுக்காண்டி ஒரு ஸ்டாக் இருக்குது. அதையும் பிரித்து போடணும். உங்களுக்கு ஏதாச்சும் பேர்ட்ஸை பற்றி டவுட்டு, ஃபிஷ்ஷை பற்றி டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் 11 மணி 12 மணினா கால் பண்ணுறீங்க. எனக்கு மார்னிங் 8 to நைட்டு 8 மணி வரை கால் பண்ணுங்கள். 8 o'clock வரை கால் பண்ணுங்கள். நான் எதாவது ரிப்ளை பண்ணுவேன். எந்த டவுட் இருந்தாலும் சரி, ப்ரீடிங்ஸ் எதாக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக டவுட் பண்ணுவேன். உங்களுக்கு 6 ஏதாவது பேர்ஸ் எதுனா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் புது அப்டேட்டை நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.